இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு களத்தில் குதித்தனர். கோவில் காளைகளை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வாடி வாசலிலிருந்து காளைகள் சீறி பாய்ந்தன. வாடி வாசலில் இருந்து வெளியேறிய காளைகள் துள்ளி குதித்து விளையாடியது காண்போரை பரவசப்படுத்தியது. பெரும்பாலான காளைகள் மாடுபிடி வீரர்களின் கைகளில் சிக்காமல் 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்து ஓடின. இன்னும் சில காளைகளோ மாடுபிடி வீரர்களை பக்கத்தில் நெருங்கக்கூட விடவில்லை. களத்தில் நின்று விளையாடிய காளைகள் நாலா பக்கமும் சுழன்று கொம்புகளை வைத்து விளையாட்டு காட்டி வீரர்களை திணறடித்தன. ஆக்ரோஷமாக களமாடிய காளைகள் மாடுபிடி வீரர்களை கொம்பால் தூக்கி வீசி பந்தாடி பார்வையாளர்களின் வயிற்றில் புலியை கரைத்தன. அதகளப்படுத்திய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்க களம் கண்டனர். இப்படி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மொத்தம் 20 காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். அவருக்கு முதலமைச்சர் சார்பில் நிசான் மேக்னைட் கார் மற்றும் கன்றுடன் நாட்டு பசு ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. 2024 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கிய அபிசித்தர் 2ஆம் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசுக்கு காயப்பட்டவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவருக்கு ஒரு நல்ல மானியம் கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ணணும். இதேபோல 14 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் வென்ற பொதும்பு ஸ்ரீதருக்கு ஆட்டோ பரிசாக வழங்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டில் சாதி பார்க்க கூடாது என தெரிவித்தார். உதவியா இருக்கு நினைக்கிறேன். என் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் தானே. என்ன வீடு கூட இல்ல, சொந்த இடம் கூட இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதிலாம் பார்க்க கூடாதுன்னு ஜல்லிக்கட்டுல வந்து ஜாதி பார்க்காம எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக 10 காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்த மடப்புறத்தைச் சேர்ந்த விக்னேஷுக்கு 2 சக்கர வாகனமும், 9 காளைகளை அடக்கி 4ஆம் இடம் பிடித்த ஏனாத்தியைச் சேர்ந்த அஜய்க்கு TVS XL பைக்கும் பரிசாக வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு களத்தில் சிறப்பாக விளையாடி மாடுபிடி வீரர்களை நாலா பக்கமும் தெரிக்க விட்ட சேலத்தைச் சேர்ந்த பாகுபலி காளை மிகச்சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு அதன் உரிமையாளருக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் மற்றும் கன்றுடன் நாட்டுப்பசு பரிசாக வழங்கப்பட்டது.
அடுத்தபடியாக 2ஆம் இடம் பிடித்த வக்கீல் பார்த்தசாரதி என்பவரின் காளைக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. 3ஆம் இடம் பிடித்த புதுக்கோட்டை PCN கண்ணன் என்பவரின் காளைக்கு எலக்ட்ரிக் பைக்கும், 4வது இடம் பிடித்த செந்தில் தொண்டமானின் காளைக்கு லோடு பைக்கும் பரிசாக வழங்கப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.